பேச்சுக்கு நீ யாரு? யாருங்க அவங்க? எங்க அப்பாவை அடிக்கிறாருங்க. இவர் கையை பாருங்க, கல்ல தூக்கி அடிக்கிறாரு. ஆல்ரெடி ஒரு 3-4 வாட்டி அவரே அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இப்போ ஒரு எஸ்ஐயால ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டது உறுதியாச்சுன்னா ரோட்ல குழந்தைங்க விளையாடினா கூட ஏமா போலீஸ்காரன் வரான் சொல்லி குழந்தைய பயமுத்தி வீட்டுக்குள்ள இட்டுன்னு வந்துருவாங்க. ஒரு கஞ்சா போதையில பண்ணக்கூடியவனுக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடுச்சு. 2 பேரும் பிள்ளைங்களா ஆயிட்டாங்க. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டரும் இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க. அப்ப இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்பட்டாரான்ற கொஸ்டின் கண்டிப்பா வருது. ஏன்னா 2-3 வாட்டி அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நானே எனக்கு அங்கிருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அதுவே முரண்பாடு தான். கூட டிவியில் பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆயா 2 பேர் ரேப் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆயாவை 4 பேர் வாயில மண்ணெல்லாம் போட்டு இட்டுன்னு போய் வாக்கிங் பண்ண ஆயாவை, இன்னொரு ஆயாவை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே போய் ஒரு சின்ன சின்ன கஞ்சா வியாபாரி போத ஆளுங்கிட்ட போகிறப்போ ஒரு பொம்பளை விற்கிறான்னா அவளை மிரட்டி அவகிட்ட செக்ஸ் டியூட்டி முடிச்சுட்டு பல பேர் அவள் வீட்டில் இருக்கிறாரு. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? இது ஒரு பெண் பிள்ளை சைல்டு ஒரு பக்கம் வரட்டும், தேசிய மகளிர் ஆணையம் மாநில மகளிர் ஆணையம் என்ன பண்ணி மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆயாவை போட்டு வச்சுக்கிறாங்க. அப்புறம் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆயா படிக்கிறது கீழேருந்து இறங்கின்னு வந்து அதுக்கு ஆறு எடுத்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே சாவு முடிஞ்சு காரியம் முடிஞ்சு தௌஷமே வந்துடும். நம்ம பிள்ளைங்களை ரோட்ல எல்லாம் விளையாடுற விடுறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதுவும் ஒரு நம்ம மேலேயே ஒரு தப்பு இருக்கு. ஆனா அதுதான் வாடிக்கை. நாமெல்லாம் சின்ன வயசுல ரோட்லாம் விளையாடிட்டு இருப்போம். அது இயல்பான விஷயம் தானே. அன்னைக்கு இருந்த காலம் வேறப்பா. அன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை. குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட இணையத்தில் வந்து லைவாக காமிக்கிறாங்க, ஃபீடிங் பண்ணுறது. அப்போ அதை பார்க்குறப்போ ஒரு தாய் உள்ளம் கொண்டு பால் கொடுக்குறாங்கன்ட்டு வரோம். அந்த சீனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறேன்னா கூகுள்காரன் என்ன பண்ணுறான், அதே 100 சீனுக்கு மேலே கொடுக்குறான். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உணர்ச்சி தூண்டுறப்போ 8 வயசு பொண்ணை 10 வயசு பையனை கூட இருக்கட்டும், அந்த குழந்தை அதை பார்க்குறப்போ அந்த உணர்ச்சி தூண்டப்பட்டவனே அங்கே அஃபென்ஸ் நடந்துடும். வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்ஐ காவல் அதிகாரி வந்து ஒரு 8 வயது சிறுமியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு புகார் எழுந்திருக்கு. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து மீட் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி அங்கே போச்சு, அந்த வீடு யார் வீடு என்னென்னு ஒரு குழப்பமாக இருக்குது. ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டிவியில் வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்கன்னா அந்த நியூஸில் வந்து எந்த அளவுக்கு அந்த விஷயம் உண்மைன்றது போக போக விசாரணையில் தான் தெரியும். ஒரு வீட்டிலேருந்து மீட்டாங்கன்றதால அந்த வீட்டுக்கு யார் கூட்டுன்னு போனாங்க, இதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ், இன்னும் நிறைய என்கொயரிலாம் இருக்குது. இப்போ தற்போது அந்த எஸ்ஐ தான் அந்த பொண்ணை கூட்டுன்னு போனார். அவங்க வீட்டில் இருக்கிறதால ஆல்ரெடி ஒரு 3-4 வாட்டி அவரே அவங்க தாத்தா பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவள் கூட படிக்கிறவ ஆனால் செக்ஷன் வேறு, அந்த பொண்ணு வாலண்டரியாக தான் இட்டுன்னு போயிருக்கு, அங்கே தான் போய் விடுவோம் ரேஷன் கடை அப்படி சொல்லி லேக் அவென்யூ அப்படின்ட்டு சொல்லி அந்த இடத்துல இட்டுன்னு போனதா அவரே சொல்கிறாரு. அப்போ இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இதேமாரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டாரான்ற கொஸ்டின் கண்டிப்பாக வருது. ஏன்னா 2-3 வாட்டி அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நானே எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. அதுவே முரண்பாடு தான். ஒரு 8 வயசு குழந்தை அங்கேருந்து ஃபோன் பண்ணிட்டுருக்க வேறு நம்பரில் இருந்து பண்ணுறாங்கன்ற தகவலை அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம வந்து குற்றவாளிகள் அவங்க தண்டிக்கப்படணுன்ட்டு தான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்க. யாராக இருந்தாலும் 8 வயசு குழந்தை இருக்கிறப்போ எல்லாருக்குமே பெண் குழந்தை இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அந்த குடும்பத்துக்கு நம்ம வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஆனால் அதே டைமில் இந்த நிகழ்வு நடந்தது முழுமையான விசாரணை வரணும். காலையில் நியூஸை பார்த்தா எஸ்ஐ வந்து கைதாக இருக்கார், அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சயின்ஸு பார்த்திங்கன்னா ஒரு நகத்தில் நம்ம பிடிச்சா கூட நம்ம தோலுடைய இது வரப்போ அதில் டெஸ்டிங்கில் வந்துடுது. அப்போ உன்னப்பட்ட செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்டை பண்ணுறப்போ அந்த வயலன்ஸ் இருக்கிறப்போ அதுக்குண்டான டெஸ்ட் எல்லாம் இருக்கும். ஒரு குழந்தை எந்த அளவுக்குள்ள போட்டிருக்காங்க, அந்த குழந்தைக்கு உண்மையிலே மயக்க ஊசி போட்டிருக்காங்களா, அப்போ மயக்க ஊசி போட்டிருந்தா அந்த குழந்தையுடைய அன்கான்சியஸில் இருக்கிறப்போ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு டிஃபென்ஸ் இருக்கும், அந்த நேரத்தில் அந்த குழந்தை எந்த அளவுக்கு ஒரு வலியை அனுபவிச்சிருக்கணுன்றது அந்த மிருகங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் எங்கே திரும்பினாலும் வந்து இன்றைக்கி கோயம்பேடாக இருக்கட்டும், பீச்சாக இருக்கட்டும், பல இடத்துல வந்து இருக்கிறாங்க. அவங்களாம் விட்டுட்டு அந்த 8 வயசு குழந்தை மேலே அவன் வன்மை இருக்குன்னா, இதுபோல் எத்தனை குழந்தைங்க மேலே அவன் வன்மத்தை
இறைச்சிருப்பான்றது நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி செய்தவனை சொல்கிறோம். இப்போ சூழ்நிலை காரணமாக யார் வேணாலும் அரெஸ்ட் ஆகலாம் அதில். ஆனால் நம்ம சொல்கிறது ஒரு 8 வயது குழந்தைகிட்ட வன்மத்தை தூண்டுற அளவுக்கு அவன் மைண்ட் செட்டு போக காரணம் என்ன? இன்றைக்கி இன்ஸ்டாகிராமு, இன்றைக்கி எதில் பார்த்தாலும் வச்சிங்களேன் ஆடை வந்து குறைச்சி பெண்கள் உணர்ச்சிகளை தூண்டி இந்த விஷயம் வந்து அது செக்ஷுவல்ன்றதே வந்து மன சம்மந்தப்பட்டது தான், உடல் சம்மந்தப்பட்டது கிடையாது. அந்த மைண்டுக்கு அவன் போனால் அந்த நேரத்துக்கு ஒருத்தர் தேவைப்படுறாங்க. அந்த எச்சைக்கு அந்த மைண்டில் அந்த நேரத்துக்கு யாருன்னா தேவை. இப்போ கூட டிவியில் பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆயா 2 பேர் ரேப் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஆயாவை 4 பேர் வாயில் மண்ணெல்லாம் போட்டு இட்டுன்னு போய் வாக்கிங் பண்ண ஆயாவை ஜாக்கிங் பண்ணிட்டுக்கிறானுங்க. இன்னொரு ஆயாவை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டுக்குள்ளேயே போய் நாயெல்லாம் இருக்குது அதையும் மீறி அந்த ஆயாவை தரன்னு எடுத்துன்னு வந்து பண்ணியிருக்கான். அப்போ அந்த உடம்பு ஒத்துழைக்காதவங்களையும் ரேப் பண்ணுறான்னா அவன் ஒரு மிருகத்தோடு தான் ஒப்பிடணும். இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான் 6 மாதத்துக்குள்ளேயே இந்த கேஸுக்கெல்லாம் நீதி பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா சைல்டு சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரிங்க வருவாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களும் போலீஸ்கிட்ட தான், அவங்கள வந்து போலீஸுக்கு தான் போகிறாங்க. இதுலலாம் நேரடியாக நீதிமன்றம் தலையிடலன்றது தான் நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. அதேமாரி அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த பொண்ணை மீட் எடுக்கும் போது நம்ம ஒரு வீடியோ பார்க்க முடியும். சண்டை போடுறாங்க. எதுக்கு? அதாவது அவங்க குழந்தைய அவங்க மீட் எடுக்கிறதுக்கே அவங்க சண்டை போடுறத பார்க்குறப்ப தான் இன்னும் அந்த அதிகாரி மேலே வலுவாக வருது. காவல்துறை அதிகாரி இப்போ நம்ம குழந்தைய வந்து அந்த வீட்டிலேருந்து எட்டு வர்றதுக்கு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ பெற்றவங்க ஃபைட் பண்ணி எடுத்து அது கேட்டு இப்போ அந்த குழந்தை வந்து முதல் உதவிக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல கூட என்ன சொல்கிறேன்னா, ஒரு கஞ்சா போதையில் பண்ணக்கூடியவனுக்கும் காவல்துறை அதிகாரிக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடுச்சு. 2 பேரும் பிள்ளைங்களாயிட்டாங்க. 2 பேரும் சேம் அஃபென்ஸ். நீ உன்னுடைய பழக்க வழக்கங்கள் குற்றவாளி கூடயே இருக்கிறதால இன்றைக்கி அதை தான் சொல்கிறேன். நிறைய காவல்துறை அதிகாரிங்க ஒரு சில பேர் ட்ரிங்க்ஸு பண்ணிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு சின்ன கஞ்சா வியாபாரி போதை ஆளுங்கிட்ட போகிறப்போ ஒரு பொம்பளை விற்கிறான்னா அவளை மிரட்டி அவகிட்ட செக்ஸ் டியூட்டி முடிச்சுட்டு பல பேர் அவள் வீட்டில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காவல்துறைக்கு ஒரு களங்கத்தை ஏற்படும். காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்மதிப்பு, மக்கள்கிட்ட எவ்வளோ அதிகாரிங்க நல்லதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி மட்டமான போக்கில் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எஸ்ஐயால் ஒரு பொண்ணு கற்பழிக்கப்பட்டது உறுதியாயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு போலீஸை வந்து யாரையாவது மதிப்பாங்களா? ரோட்டில் குழந்தைங்க விளையாடினா கூட ஏமா போலீஸ்காரன் வரான் என்று சொல்லி குழந்தைய பயமுறுத்தி வீட்டுக்குள்ளே இட்டுன்னு வந்துடுவாங்க. அதாவது 8 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்றைக்கி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த திராவிட ஆட்சி மாறிட்டு வருது. இந்த ஆட்சியில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஏதோ ரோட்டில் போகிற பஸ்ஸில் லிப்ஸ்டிக் அடிச்சு அது பெண்களுக்கு இலவசம்னா அந்த பஸ்ஸில் பயணம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லைன்றது தான் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். இது ஒரு பெண் பிள்ளை சைல்டு ஒரு பக்கம் வரட்டும். தேசிய மகளிர் ஆணையம், மாநில மகளிர் ஆணையெல்லாம் என்ன பண்ணிட்டு நீங்கள் மாநில மகளிர் ஆணைய அலுவலகத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆயாவை போட்டு வச்சுக்கிறாங்க. அது படிக்கட்டு ஏறி ஆஃபீஸுக்கு போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு அந்த ஆயா படிக்கட்டு கீழேருந்து இறங்கின்னு வந்து அதுக்கு ஆறு எடுத்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு வரத்துக்குள்ளேயே தௌஷம், அதாவது சாவு முடிஞ்சு காரியம் முடிஞ்சு தௌஷமே வந்துடும். ஒரு இன்சிடெண்ட் நடக்கிறப்போ அவங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரியாவது ஸ்பாட்டில் போகணும். சைல்டு வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து இருக்கிறவங்களாம் இதையெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. குறைஞ்சது ஒரு 6 மாதத்தில் 100கணக்கான கேஸு சைல்டுங்க மேலே திணிச்சிருக்காங்க. பெண்களை விட்டுருங்க, ஆயவங்களும் விட்டுருங்க, குழந்தைங்களுக்கு மேலே 100கணக்கான கேஸு வன்மத்தை வருது. அப்போது நீங்கள் பகிரங்கமாக இந்த கேஸெல்லாம் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுத்தா தான் இதெல்லாம் போக போக கம்மியாகன்றது தான் ஒரு விஷயம். ரெண்டாவது, இன்றைக்கி கலியுகம் இருக்கிறதால நம்ம பிள்ளைங்களை ரோட்லலாம் விளையாடுற விடுறத கொஞ்சம் தவிர்க்கணும். அதுவும் ஒரு நம்ம மேலேயே ஒரு தப்பு இருக்குது. ஆனால் அதுதான் வாடிக்கை. நாமெல்லாம் சின்ன வயசில் ரோட்டெல்லாம் விளையாடிட்டு இருப்போம். அது இயல்பான விஷயம் தானே. அன்னைக்கு இருந்த காலம் வேறப்பா. அன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம் இல்லை, ஷார்ட் வீடியோஸ் இல்லை. இப்போ ஃபோனை தந்தவொடனே அரைகுறையாக ஒருத்தி ஆடுறா. அதாவது உணர்வுகள் வேறு. அன்னைக்கு இருந்தது வந்து உணர்வுகளோட பக்கத்துட்டு பாப்பா வந்துக்குது அதுக்கு சாப்பாடு போடு அப்படி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி உணர்ச்சிகள் ஜாஸ்தியாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, த்ரெட்டு சொல்கிறாங்க. அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆபாசமான ஒரு விஷயங்கள். அது என் உடம்பு நான் காமிக்கிறேன்றாங்க. அந்த மைண்ட் செட்டுன்றது எல்லாருக்கும் ஒன்று தானே. உணர்ச்சி எல்லாருக்கும் தூண்டப்படலாம். இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா எல்லாருடைய உணர்ச்சியை தூண்டி விட்டு இந்த மாதிரி கிரைம் அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக. நம்ம தமிழ்நாடு அரசில் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. என்னென்னா ஆபாச படங்கள்லாம் வந்து தவிர்க்கிற மாதிரி இந்த உள்ளே போனது வெப்சைட் லாக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராம் திறந்தாலே ஓப்பனாக சொல்லலாம் XNXNலாம் நீங்கள் லாக் பண்ணிக்கிறீங்க. அது இப்போ தேவைப்படலையே. மெயிலில் போட்டாலே வந்ததுங்க, எல்லாமே வந்தது. அப்போ என்னென்னா இணையதளம் ஒரு கட்டுப்படுத்த முடியாத
ஒரு சில பேர் வந்து தொட தெரிகிற அளவுக்கு சில பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்து இருக்காங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கறத கூட இணையத்தில் வந்து லைவாக காமிக்கிறாங்க, ஃபீடிங் பண்ணுறது. அப்போ அதை பார்க்குறப்போ ஒரு தாய் உள்ளம் கொண்டு பால் கொடுக்குறாங்கன்ட்டு வரோம். அந்த சீனை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறேன்னா கூகுள்காரன் என்ன பண்ணுறான், அதே 100 சீனுக்கு மேலே கொடுக்குறான். நம்மள ஒருத்தன் வாட்ச் பண்ணுறான். அந்த வாட்ச் பண்ணுறப்போ அதே சீனை ஒரு 200-300 காமிக்கிறான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உணர்ச்சி தூண்டுறப்போ 8 வயசு பொண்ணை 10 வயசு பையனை கூட இருக்கட்டும், அந்த குழந்தை அதை பார்க்குறப்போ அந்த உணர்ச்சி தான் இங்கே மேட்ரு. அந்த உணர்ச்சி தூண்டப்பட்டவனே அங்கே அஃபென்ஸ் நடந்துடும். யார்கிட்ட கிடையாது. அவன் தனிமையில் இருந்தாலும் அவனே சித்திரவதை பண்ணி, தெருவில் இருந்தாலும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி வில்லன்னாங்க வேறு. இன்றைக்கி என்னென்னா ஒரு வீட்டில் இருக்கிறப்போ அந்த உணர்ச்சியெல்லாம் பார்க்குறப்போ பக்கத்து வீட்டுக்கு வந்து அவன் குழந்தையா பார்க்கல, அது பக்கத்து வீட்டுக்கு வந்த அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்திட்டான், அஃபென்ஸ் நடக்குது. இதுக்கு சமூகமும் ஒரு காரணம்ட்டு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இதுக்கெல்லாம் தண்டனைகள் ரொம்ப கடுமையானதான். வழக்கம் போல அரைச்சமாவை தான் அரைச்சிட்டு இருக்கேன். தண்டனைகள் கடுமையான இப்போ சட்டம்லாம் மாறி இருக்கு. ஆனால் எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணி ஏதோ ஒரு வழக்கில் ஒரு ஐஓ இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், இங்கே தான் நம்ம சொல்கிறோம், இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், ஏசி டிசி யாராக இருக்கட்டங்க, இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸராக ஒரு எஸ்ஏ கூட இருக்கட்டும், வரீங்கன்னா தண்டனை வாங்கி கொடுக்கணுன்ற வெறியோட வாங்க. நீங்கள் காவல் நிலையத்தில் போய் ஒருத்தனை வெறியோடு ஆச்சு சாவடிக்கிறாம மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை விட்டுட்டு ஆஸ் பர் லா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொன்னபடி எவிடன்ஸை ப்ரூவ் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றது தான் நம்மளுடைய விஷயம். நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. நம்ம ரஹமத் அண்ட் கோல எல்லா விதமான ஃபர்னிச்சர்ஸுமே ரொம்ப கம்மியான விலைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. வெறும் 3500 ரூபாய்க்கு சோஃபா, 6500 ரூபாய்க்கு வார்ட்ரோப், 9000 ரூபாய்க்கு பீரோ, கல்யாண சிறுவரிசை காம்போவே 49,500 ரூபாய் தான். உங்க வீட்டுக்கு ரொம்ப கம்மியான விலையில இன்வெர்டர் பேட்டரியும் வாங்குறதுக்கு இப்பவே ஆலிவ் பவர் இன்வெர்டருக்கு கால் பண்ணுங்க.